காதில் அல்லாவின் அதிசயம். அது என்ன அதிசயம்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம காதுக்குள்ள ஒரு திரவம் இருக்கு, அதுதான் எண்டோலிம்ப். இந்த திரவம் ஒலி அதிர்வுகளை கடத்தி காது கேட்க உதவுது. இந்த திரவம் நம்ம உடலோட சமநிலையை பராமரிக்கக்கூடிய திரவம். யாரோ உருவாக்குனது இல்ல, அது அல்லாவுடைய துல்லியமான அதிசயமான வடிவமைப்பு. நாம நடக்கிறோம், திரும்புறோம், தலையை சாய்க்கிறோம், ஆனா கீழே விழலையே. எப்படி? ஏன்னா காதுக்குள்ள இருக்க எண்டோலிம்ப் திரவம் நம்ம கீழே விழுந்துடாம பேலன்ஸ் பண்ணி நம்ம முழு உடலையும் பாதுகாக்குது. இந்த திரவத்தோட அளவுல மாற்றம் வந்தா தலை சுத்துற உணர்வு வரும், காதுல இரைச்சல் சத்தம் உண்டாகும், ஏன் காது கேட்கும் திறனை கூட இழக்கக்கூடிய நிலைமை வரும். காதுக்குள்ள இருக்கிற எண்டோலிம்ப் ஒரு சின்ன திரவம் தான், ஆனா அது இல்லைன்னா நம்ம முழு உடலுக்கும் பேலன்ஸ் இருக்காது. இதத்தான் அல்லாஹ் குரான்ல கேக்குறான், படைப்பாளன் யாருமின்றி தாமாகவே இவர்கள் பிறந்து விட்டார்களா, அல்லது தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாய் இருக்கிறார்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய அசைவும் சமநிலையும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சாட்சியா இருக்கு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பகுதியும் ஒரு பெரிய அதிசயம்தான். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் கொடுத்த ஒரு துளி திரவம் கூட நம்மளை பாதுகாக்குது. அதனால உடல் ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரியான மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.